ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா லிட்ரரி மூமெண்ட்ஸ் அண்டு பீரியட்ஸ் தான். அந்த லிட்ரரி மூமெண்ட்ஸோட டைம் பீரியட் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். உங்களோட நெட்டு செட்டு எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு மிடில் இங்கிலீஷ், அதில் ஒரு மூமெண்ட் தான் 1066 to 1500. ரெண்டாவது எலிசபெத்தன் ஏரா. எலிசபெத்தன் ஏரா அப்படிங்கிற ஒரு பீரியடு பார்த்திங்கன்னா 1558 to 1603. அடுத்தது என்லைட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் 1660 to 1790. அடுத்தது மெட்டாஃபிசிக்கல் பாய்ட்ஸ், அது ஒரு மூமெண்ட் தான் 1633 to 1680. அடுத்ததாக நியோ கிளாசிசம் 1660 to 1798. அடுத்து ஸ்டம் அண்டு ட்ராக். ஸ்டம் அண்டு ட்ராக் பார்த்திங்கன்னா என்னென்னா ஜெர்மன் வேர்டு, இங்கிலாண்டில் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க 18th centuryயில். ஸ்டோம் அப்படின்னு வரும். இந்த ட்ராங் சரியான தெரில, கூகுள் பண்ணி பாருங்கள். ஸ்டம் அண்டு ட்ராங் 70 இந்த மூமெண்ட் வருது இங்கிலாண்டில். அடுத்தது கோத்திக் ஃபிக்ஷன். இந்த கோத்திக் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது 1764 to 1820. அடுத்தது ரொமான்டிசம், அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1798 to 1832. நெக்ஸ்ட்டு ரியலிசம் அப்படிங்கிற மூமெண்ட் 1830 to 1900. அடுத்தது விக்டோரியன் ஏரா, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1830 to 1901 வரைக்கும். அடுத்தது எஸ்டிசியம், அது பார்த்தீங்கன்னா 1835 to 1910. அடுத்தது டிரான்சென்டலிசம் 1835 to 1860. அடுத்தது ப்ரீ ராப்லிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட், அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1848 to 1870. நெக்ஸ்ட்டு நேச்சுரலிசம் அப்படிங்கிற மூமெண்ட் லாஸ்ட்டாக 1865 to 1900. ஸோ இதுதான் இந்த லிட்ரரி மூமெண்ட்ஸோட டைம்ஸ் அண்ட் பீரியட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன்.